தாரூஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்பா எவ்வளோ நாள் ஆச்சுங்க, ஒரு 2-2.5 மாதம் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்து. ஆமாங்க, செல்லமே சீரியலுக்காக சங்கமத்துக்கு நான் ஏற்காடு போயிருந்தேன். ஒரு 10-15 நாள் நான் ஊர்லேயே இல்லை. அதனால எனக்கு எபிசோடு எடுக்கவும் முடியல. சரி, அதுக்கப்புறம் வந்து எடுக்கலான்னு பார்த்தா எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனால் எல்லாருமே எலெக்ஷனோட அமளி தும்ளியில் இருந்தோன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால வீடியோ எடுக்கிறதுக்கான தோதே எனக்கு வரல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் கேப்புக்கு அப்புறமா நான் உங்களை சந்திக்க போகிறேன். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் போன வருஷம் ஆடி மாதம் தான் நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி இந்த வருஷம் ஆடி மாதத்தில் மறுபடியும் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எந்த தங்கு தடையும் இல்லாமல் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோட ஷூட்டிங் ஸ்பாட் விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சீரீஸோட ஷூட்டிங் டே தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதோடு இல்லாமல் கலாட்டா சேனல்லேருந்து இன்னைக்கு என்னோட இன்டர்வியூ பண்ணுறதுக்காகவும் வரேன்னு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாள் ஃபுல்லாக பிஸியாக இருக்க போது என்னோட நீங்களும் வந்து எல்லாத்தையும் பாருங்க. ஓகே? ராசாத்தி 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 வாடி நீ வாடி. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க ஷூட் பண்றோம்? இன்னைக்கு வந்து ஒரு கோவிலில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நேத்தினுடைய கண்டினியூட்டி. நேற்று நம்ம நேற்று என்னோட வீட்டுக்கு என்னோட மருமகளாக வரப்போறவங்க வந்திருந்தாங்க. இன்னைக்கு நானும் என் மருமகளும் திருட்டுத்தனமா கோவில்ல சந்திக்கிறோம். எஸ், லவ் யூ டூ. இப்போ நம்ம கோவில் லொகேஷன்லேருந்து வீட்டு லொகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டுருக்கோம். எங்களுக்கு காரே ஒரு குட்டி வீடு மாதிரி தான். எல்லா சாமானும் காருக்குள்ளேயே இருக்கும். எனி டைம் சாப்பிட்றது, மேக்கப் போடுறது, எல்லா வேலையும் நான் கார்லேயே முடிச்சிருவேன் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் கார் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி. அதோடு இல்லாமல் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜோ ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்கிற மாதிரி இடங்களுக்கு போனோன்னு வைங்களேன், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. சில சமயம் என்ன ஆகுன்னா, காலையில் நாங்கள் சீக்கிரமாக போயிடுவோம். அப்போது கேரவேன் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் கேரவேன் அதுக்குள்ளே வந்திருக்காது. அப்போ என்ன பண்ணுவோன்னா, கார்லேயே மேக்கப் போட்டுட்டு ஏசி போட்டு காரில் மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருப்போம். ஸோ வந்து கார் வந்து ஒரு வீடு மாதிரி தான் கிட்டத்தட்ட. ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காகன்றது மட்டும் இல்லாமல், அதே சமயம் பார்த்திங்கன்னா சில சமயம் ரூம் ஒரு இடத்துல இருக்கும், லொக்கேஷன் கொஞ்சம் தள்ளி இருக்கும். இந்த திருவிழா இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா காரில் நம்ம போயிடுவோம். அந்த நேரத்தில் வெயிலெலாம் பயங்கரமாக இருந்ததுன்னா நம்ம ஏசி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்றதுக்கு கார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு என்னோட செல்ல குட்டி மாதிரி காரு. ஹலோ, இப்போ நம்ம யாரை பார்க்க போறோம் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். The well known Mr. Balu Prakash. Hi. இவரு என் பிள்ளைக்கு அப்பா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? இந்த வெப் சீரிஸ்ல என் பிள்ளையா நடிக்கிற ராஜா ஐயப்பனோட ஒரிஜினல் அப்பா மிஸ்டர் பானு. Thank you so much, Banu. We have more fun. Let's go. One நிமிஷம் இருங்க. Guys, don't forget to subscribe to Daru's Watch. Thank you so much, Banu. All the best. Thank you. வாங்க.
அதிசயம் மாறிட வேண்டியதானே. இப்போ நம்ம வயசானவங்களாவோ யாரெல்லாம் மறந்து போற மாதிரி இருந்தா நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். அதாவது ஒரு நடிகையா நம்மளுக்கு நிறைய பேட்டி கொடுத்துருந்தாலும் யூடியூப்ல ஒரு யூடியூபரா இப்போ நான் வந்திருக்கேன். அதுக்கும் நீங்க நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. என்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்க, தெரியுதா யாருன்னு? இவங்க தான் என் பையன் லவ் பண்ற பொண்ணு. ஆமா, இதான் உங்க ஃபர்ஸ்ட் சீரீஸ்ன்னு கேள்விப்பட்டேன். எப்படி ஃபர்ஸ்ட் சீரீஸ்லயே பயங்கர பிரபலம் ஆயிட்டீங்க? தெரியலையே, அது ஐயப்பா வந்து ஐயப்பனாலயா? ஐயப்பா பேர் தானே. ஓகே, அப்படின்னு தான் எல்லாரும் அதான் என் பிள்ளையோட பேர்னால தான் இப்போ நீங்க வந்து ஹிட் ஆனீங்கன்றீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சீரீஸ். ஸோ தட் இட்ஸ் காட் great name for you. So all the very best to you. God bless you. சரி, அப்புறம் இந்த செட்டு பத்தி வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மாமியார் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மாமனார் எப்படி? வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி? ஃபர்ஸ்ட் நீங்க லவ்வே ஒத்துக்கல, ரொம்ப பிகு பண்ணீங்க போல இருக்கு. ஆமா, ஆனா அதுக்கப்புறம் அப்படியா? ஆனா இதை நீங்க போடக்கூடாது. எபிசோட் வந்ததுக்கு அப்புறமா தான் போடணும். அப்பா வந்து அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிருக்க கூடாது. ஒத்துக்கல இது வரைக்கும் ஒத்துக்கல. மாமனார் வந்து லைட்டா டெரர் தான். ஓகே, மாமனார் வந்து அவங்க பையனும் ரொம்ப இப்ப பாத்தீங்களா, பிரேம் நேம் பையனும் இருக்கு. அப்படி இவர் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. உப்பு புளி காரத்துல உங்களோட ஃபேவரட் டிப்பு இப்ப பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ல என்னோட பையன். அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பேரே மறந்து போற அளவுக்கு திப்பு தான் ரொம்ப ஃபேமஸ். அவரோட பேர் ராஜா ஐயப்பன். ஹலோ, பேசுங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப சின்ன வயசுல மீட் பண்ணியிருக்கேன். 3 இயர்ஸ் இருக்கும்போது நினைக்கிறேன். மேம் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டுன்றதுனால என்னோட 3rd பர்த்டேக்கு வந்து இன்னும் பிக்சர்ஸ் இருக்கு, அது கூட வந்து காமிச்சேன். அதுவும் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஷோவில் நான் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் செமையாக இருக்குது, ஒரு நல்ல ஃபீலிங். நான் கிட்ட வந்து சொன்னேன், எங்கிட்ட சொன்னேன். வெரி ஹாப்பி. அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர் நான் ரொம்ப ஆமா ஆமா ஹேவ் டு Thank you. பெஸ்ட் ஆக்டர். இஸ் கியூட் மாலா. அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ கூட நின்று ஒர்க் பண்ணுறது செமையாக. தொடர்ந்து சீன்ஸ் போய்கிட்டே இருக்கு. இப்படிதாங்க ஒவ்வொரு நாளும் காலையில நாங்க 8 மணிக்கு லொகேஷனுக்கு வந்தோம்னா நைட் 8:30 9 ஆகும் முடியறதுக்கு. அதுக்கப்புறம் லொகேஷன் தூரமா இருந்தா வீட்டுக்கு போறதுக்கு 10 மணி ஆயிடும். பக்கமா இருந்தா 9:30க்கு போயிடுவோம். இதே மாதிரிதான் ஷூட்டிங் இருக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கை. வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறது இங்க வந்தா மறந்துடும். வீட்டுக்கு போனோம்னா இங்க என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் மறந்துடுவோம். இதுதான் எங்களோட லைஃப். ஒரு சுவாரஸ்யமான எபிசோடு பார்த்துப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரணி கிச்சா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ராசாத்தி ராசாத்தி ராசா